கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மைதிலி போய் வந்து ஜானகி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி கார்த்திக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால் வந்து நம்ம வந்து பொண்ணு யார் அப்படின்னு கேட்டோன்னா வேறு யாரும் கிடையாது, நம்ம உங்களை வேலைக்கு சேர்த்து விட்டான்ல இந்த ஊருக்கு வந்தோன்னே நமக்கு ரேவதி அவள் தான் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா அவளை பார்க்குறப்ப நம்ம பொண்ணு மாதிரியே இருந்துச்சே அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் வந்து மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணியிருக்கா. ஆனால் எதுக்காக வந்து அவர் வீட்டில் வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்காரு? அவர் நிச்சயமாக வந்து ஒரு விஷயத்தை செஞ்சார்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும். அதனால் நம்ம வந்து மாப்பிள்ளைக்கு தொந்தரவாக இருக்க வேணாம், நம்ம ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சீக்கிரமாக ரேவதிக்கு தெரியாமல் ஊரை விட்டு போகணுங்கிறதுக்காக பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வீட்டுக்காரங்க கிட்ட வந்து கொடுக்குறாங்க சாவியை. எதுக்காகம்மா இவ்வளோ அவசரப்பட்டு இந்த ஊருக்கு வந்தீங்க, இப்போ திடீர்னு போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, அது ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக போகிறோம், நான் வந்து சொல்கிறேன் என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்கிறப்ப, சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஊருக்கு பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒதுக்குப்புறமா நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் பஸ் ஸ்டாப்பில். அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து வண்டி வர மாட்டேங்குது அப்படின்னு ஆட்டோ வந்துச்சுன்னா ஏதாவது பிடிச்சி கூட போயிடலாம், ஏன்னா ரேவதி கண்ணில் பட்டுட்டா அப்புறம் வந்து கார்த்தி மாப்பிள்ளைக்கு தான் சங்கடமாயிடும். இவங்க துருவி துருவி கேட்டால் ஒரு வேளை அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் பார்த்துட்டோன்னா அவர் வருத்தப்படுவார் தீபாவை நினச்சி, அதனால் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, அதுவும் கரெக்டு தான், ஒருவேளை நம்ம ரேவதி முன்னாடி வந்து பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக நம்மளை ஊரை விட்டு போக விட மாட்டா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து ஆட்டோ வருது. ஆட்டோ வந்தோடனே சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ நிப்பாட்டுறோன்னு இந்த பக்கம் பார்த்தா ரேவதி ஆட்டோலேருந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் என்னடா இது, யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்க முன்னாடியே வந்து நின்றுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க. உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, எதுக்காக வந்து ஊரை விட்டு போகிறீங்க அப்படிங்கிறப்ப, நான் ஏன் உங்களுக்கு வந்து வேலை எதுவும் பிடிக்கலையா, உங்களுக்கு ஏதாவது வந்து சங்கடமாக இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இங்கே பக்கத்து ஊரில் வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வரலாங்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. நீங்கள் போய் சொல்லி சமாளிக்கிறது நல்லாவே தெரியுது, நான் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன், நீங்கள் வந்து வீட்டை பூட்டிட்டு சாவியை கொடுத்துட்டு போகிறது விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப, எதுக்காகம்மா இப்படின்னு சொல்கிறீங்க, இல்லை நான் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ரேவதி வந்து மனசு விட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் முதல்ல வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கரெக்டாக இங்கே வந்து அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயம் அந்த பக்கம் வந்து கரெக்டாக இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து செம கோவத்தில் வந்து இருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து இல்லை எதுக்காக வந்து நீங்கள் நடத்தணும்னு நினச்சிங்களோ அது இப்போ வந்து நடக்காமல் போயிடுச்சு, இனிமேல் வந்து நீங்கள் அந்த குடும்பத்துக்கு வந்து இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த ராஜராஜன் செமக்கம் வந்துடுது. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா, நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன், போனால் போகுதுன்னு பார்த்தா இப்போ பாரு என் தங்கச்சியே என்னை விட்டு போயிட்டா, அப்படி இருக்க சூழ்நிலைன்னா நீ இப்போ கூட வந்து 2 குடும்பத்தோட வந்து பகையை நினச்சி இப்படி பேசிகிட்டு இருக்கிறது சரி கிடையாது, கொஞ்சம் நேரம் நீ வந்து எதை பற்றியும் பேசாமல் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுறாங்க. என்ன என்கிட்டயே வந்து இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறப்ப, ஏன் அம்மாவுக்கு நடந்த விஷயம் எல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா, அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன்ல, அதுக்காக தானே நான் உனக்காக தான் உன் பக்கம் நியாயம் இருக்குங்கிறதுக்காக தான் நான் இப்போது இத்தனை வருஷமும் எங்கள் அம்மாவை பிரிஞ்சிருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் சங்கடமாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ வந்து திரும்ப வந்து என்னை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொன்னப்போ இந்த பக்கம் எல்லாரும் சொல்கிறாங்க, ரேவதியும் சரி, அதான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்லம்மா, ஏமா வந்து நீ வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறப்ப, எனக்கு எது சரி எது தப்பு எல்லாம் தெரியும், சில விஷயம் கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக நடந்த உண்மையெல்லாம் வந்து மாறிடாது, அதுக்கு உண்டான வந்து கஷ்டத்தை பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனோடனே இந்த பக்கம் வந்து ராஜராஜன் கிட்ட வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பா நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, எல்லா விஷயங்களும் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு துர்காலேருந்து எல்லோரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து மயில் வாகனம் வந்து கார்த்தியை பார்க்குறதுக்காக, எப்பா இந்த தண்ணியாவது கொஞ்சமாவது குடிப்பா, ஏன் வந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, வருத்தப்படாத, எல்லாமே உன் அம்மா ஆசைப்படி நிச்சயமாக வந்து இந்த குடும்பத்தை உன்னால் சேர்த்து வைக்க முடியும், மனசை தளராதப்பா, நிச்சயமாக வந்து நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சிவனாண்டி வந்து யோசிக்கிறாங்க அவங்க சித்தப்பா கிட்ட, நம்ம வந்து எவ்வளோ நினச்சோம், எவ்வளோ திட்டம் போட்டோம், ஆனால் கடைசியில் இந்த அபிராமி இப்படி பண்ணி விட்டுட்டாலே அப்படின்னு சொல்கிறப்ப, விடுப்பா இது இல்லைன்னா இன்னொரு விஷயம்